வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் வித்தியாசமான அல்காரிதம் உங்களுக்கு கொஞ்சம் புரியலை அப்படின்னா என்னோட சேனலில் இருக்கு ஈஸியாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் டாஸ்க் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃபீல் போயிடும். இப்போ தான் நீங்கள் முதல் தடவை என்னோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எவலுவேட் பண்ணும்போது ஆம்பிகஸ் ரிசல்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறோம்னா இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷனே பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இது மெயினாக என்ன பண்ணுறோம்னா சிஸ்டம் ஸ்டாக், அதாவது நம்மளோட நார்மலாக நம்ம கொடுக்குற எல்லா இன்புட்டுக்கும் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சிஸ்டம் ஸ்டாக்கே பார்த்துக்குவோம். ஓகேவா? இப்போ எப்படி பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக மட்டும் தான் இந்த வீடியோவே, அதாவது சிஸ்டம் ஸ்டாக் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான். ஓகே, அப்போ உங்களுக்கு ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டாக் இம்ப்ளிமெண்டேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கான வீடியோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதிலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு ஆப்ரேட்டர் ரெண்டு ஆப்ரேண்ட்டுக்கு நடுவில் இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம்னா இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் அல்லது இன்ஃபிக்ஸ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்மளோட ரெக்யர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷன். ஓகே, அதாவது நம்மளோட ஆப்ரேட்டர் லாஸ்ட்டில் இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா அதை தான் என்ன சொல்லுவோம் போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது மெயினாக எதுக்குன்னா ஆம்பிகஸ் ரிசல்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக. மெயினாக இந்த இன்ஃபிக்ஸ் போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷன் எதுக்கு தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆம்பிகஸ் ரிசல்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறோம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட எவலுவேட் திஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி 2 + 5 × 3 இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன் வைங்களேன். கொடுத்தோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் 2+ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க. சிலருக்கு மேக்ஸ் ரூல்ஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கோ, அதனால் என்ன பண்ணுவாங்க அதை ப்ரையாரிட்டி மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க 5 × 3 பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க +2 பண்ணுவாங்க. அப்போது இந்த ஃபஸ்ட் கேஸ் பீப்புள் பண்ணுறாங்கன்னு வைங்களேன் 2 + 5 7 7 × 3 21. அதாவது மேக்ஸ் ரொம்ப கிளியராக தெரிஞ்சவங்க 5 × 3 15 + 2 17. அப்போது இந்த ஒரு சின்ன எக்ஸ்பிரஷனுக்கே என்ன பண்ணுறோம் ரெண்டு ரிசல்ட் ஆம்பிகஸ் ரிசல்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இது நார்மலாக நம்ம ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்கிட்ட கேட்டோம்னா, ஆனால் நம்ம சிஸ்டத்தில் பாருங்கள் அல்லது கால்குலேட்டரில் பாருங்கள், நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எத்தனை தடவை கொடுத்தாலும் எங்கே வச்சு கொடுத்தாலும் அது என்ன பண்ணும் எப்போவுமே 17 தான் சொல்லும். ஓகே, ஏன்னா சிஸ்டம்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பிரஷன் A + B கொடுத்தாலே பை டிஃபால்ட் அதை போய் ஸ்டோர் பண்ணும்போது என்ன பண்ணால் AB + தான் சொல்லும். அது என்ன பண்ணுவோம் AB + தான் சொல்லுவோம். ஓகே, போஸ்ட் ஃபிக்ஸ் நோட்டேஷனில் தான் போய் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ எவலுவேட் பண்ணும்போது என்ன பண்ணும் ஈஸியாக எவலுவேட் பண்ணிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அன்ஆம்பிகஸ் ரிசல்ட்டுக்காக தான் என்ன பண்ணுறோம் இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷனுக்கே போகிறோம். எக்ஸ்பிரஷனை இன்ஃபிக்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம் போஸ்ட் ஃபிக்ஸ்க்கே கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லலாம் இன்னொரு நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன். ஓகே, இதை இன்வென்ட் பண்ணது யார் பாலிஷ் மேத்தமெட்டிஷியன். ஓகே, அதனால் இதை என்ன சொல்கிறோம் ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் என்ன சொல்கிறோம் இதை ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன் சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன் இருக்குல்ல முதல்ல ஆப்ரேட்டர் பின்னாடி என்னது நம்மளோட ஆப்ரண்ட். ஓகே, இதை என்ன சொல்லுவோம்னா ப்ரிஃபிக்ஸ் நோட்டேஷன் அல்லது பாலிஷ் நோட்டேஷன். ஓகே, அதோட ஆப்போசிட் இருக்கிறதுனால போஸ்ட் ஃபிக்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரிவர்ஸ் பாலிஷ் நோட்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, சரி, இப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல என்ன ஒரு டேபிள் ப்ரையாரிட்டி வேல்யூ டேபிள் வேணும். பெருசாக அந்த டேபிள் ஒன்றும் இல்லை, நாமளே என்ன பண்ணுறோம் வேல்யூ செட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ளஸ் மைனஸ் ஸ்டார் டிவிஷன் எக்ஸ்பனண்ட் அண்ட் ஆப்ரண்ட் இவங்கெல்லாம் ஸ்டாக்குக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா அதோட வேல்யூஸ். ஓகேவா? அதை மாதிரி இப்போ தான் எக்ஸ்பிரஷன்லேருந்து வர்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட வேல்யூ. இப்போ தான் வர்றாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட வேல்யூ. ஓகே, ஸோ இதெல்லாம் ரிலேட்டிவ் தான். ஓகே, ஆல்மோஸ்ட் என்ன வருது ரிலேட்டிவ் வேல்யூஸாக தான் இருக்குது. இப்படி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை மாதிரி இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் ஓகே எக்ஸ்பிரஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்கான வேல்யூஸ் என்ன பண்ண செட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ரொம்ப பெருசாக ஒன்றும் என்ன பண்ண வேண்டாம் டேபிளை ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். ஓகே, ஸோ இப்போது ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆப்பரண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாக் ப்ரையாரிட்டி வேல்யூ வந்து கிரேட்டர் தென் இன்கமிங் ப்ரையாரிட்டி வேல்யூ, அவ்வளோதான் இது இன்கமிங் ப்ரையாரிட்டி வேல்யூ. எக்ஸ்பனண்ட்டுக்கு மட்டும் அது ஸ்பெஷல் கேஸ் அப்படிங்கிறதுனால அதுக்கு மட்டும் இருந்தது இன்ஸ்டாக் ப்ரையாரிட்டி வேல்யூ கம்மியாகவும் இன்கமிங் ப்ரையாரிட்டி வேல்யூ ஹையாகவும் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பனண்ட் தான் இருந்தது, இதில் இருக்கிறதே ஹையர் ப்ரையாரிட்டி, அது முதல்ல என்ன பண்ணணும் எவலுவேட் பண்ணணும். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நம்ம அடிஷ்னலாக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் ஒரு வேல்யூ செட் பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, அப்புறம் செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறோம். முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷனை ரீட் பண்ணணும். ஓகே, முதல்ல என்ன பண்ணணும் எக்ஸ்பிரஷனை ரீட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன் A + B
இதுதான் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் சிஸ்டத்துக்கு. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட்டை அப்பன் பண்ணுறேன். இதுதான் என்னோட எக்ஸ்பிரஷன். எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் சொல்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு க்ளோசிங் ப்ராக்கெட் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன் சொல்கிறதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுறேன், க்ளோசிங் ப்ராக்கெட் இங்கே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 5 கேசஸ் சொல்ல போகிறேன். அந்த கேசஸ் என்ன பண்ண போகிறோம், ரிப்பீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே இருக்கிற ஒவ்வொரு சிம்பிளாக ரீட் பண்ணணும். ஏ தனியாக, பிஏ தனியாக, சரி ப்ளஸ்ஸை தனியாக, பிஏ தனியாக, க்ளோஸ் ப்ராக்கெட் தனியாக. இதை தான் என்ன சொல்கிறேன்னா சிம்பிள் சொல்கிறேன். எக்ஸ்பிரஷன்லேருந்து ஒவ்வொரு சிம்பிளையும் என்ன பண்ணணும், தனித்தனியாக ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது முதல்ல நான் ரீட் பண்ண அந்த சிம்பிள் அந்த அது வந்து ஐட்டம் சொல்கிறோம். அது ஆப்ரண்டாக இருந்துச்சுன்னா ஸ்டாக்கில் இருக்கிற டாப் மோஸ்ட் எலமெண்ட் என்ன பண்ணிடுங்க, உள்ளே புஷ் பண்ணிடுங்க, ஐட்டத்தை பிரிண்ட் பண்ணிடுங்க. ஐட்டத்தை என்ன பண்ணுங்க, ரிசல்ட்டுக்கு கொண்டு போயிருங்க. ஓகேவா, எப்போ அது ஐட்டம் வந்து ஆப்ரண்டாக இருந்துச்சுன்னா. இல்லைன்னு வைங்களேன், இன்ஸ்டாக் ப்ரையாரிட்டி வேல்யூ ஆஃப் டாப் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இன்கமிங் ப்ரையாரிட்டி ஆஃப் ஐட்டம். அதாவது ஸ்டாக்கில் இருக்க டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டோட ப்ரையாரிட்டி வேல்யூ கிரேட்டர் தென் இப்போ புதுசாக வர வேல்யூவோட ப்ரையாரிட்டி வேல்யூவாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணால் கீப் ஆன் பாப் தி எலிமெண்ட். ஓகே, அதாவது ஸ்டாக்குக்குள்ளே இருக்கிறத கண்டினியூஸாக என்ன பண்ணணும், பாப் பண்ணி பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அதாவது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் until to reach this condition. ஓகே, எப்போ இது ஃபால்ஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ டாப்பில் இருக்க வேல்யூவை புஷ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஐட்டத்தையும் என்ன பண்ணிடணும், புஷ் பண்ணிடணும். ஓகே, அவ்வளோதான். உள்ள ரெண்டையும் என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். ஓகே, ஸோ பாப் பண்ணி கண்டினியூஸாக என்ன பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணிட்டு வரேன். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனோடனே மீதி என் கையில் இருக்கிற 2 வேல்யூவை என்ன பண்ணுவேன், புஷ் பண்ணிடுவேன். அவ்வளோதான். தென் இப்போது நம்மளோட அடுத்த கேஸ் மேபி இன்ஸ்டாக் ப்ரையாரிட்டி ஆஃப் டாப் வந்து லெஸ் தென் ஐசிபி ஆஃப் ஐட்டம் இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டாப் எலமெண்ட்டையும் ஐட்டத்தையும் புஷ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகே, தென் ஐட்டம் வந்து க்ளோசிங் ப்ராக்கெட்டாக இருந்துச்சுங்களேன், ஓப்பன் ப்ராக்கெட் வர வரைக்கும் எல்லாத்தையும் பாப் அவுட் பண்ணி பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த 5 தான். இந்த 5 என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எப்போ வரைக்கும்னா ஸ்டாக் எம்டி ஆகிற வரைக்கும். எப்போ வரைக்கும்னா ஸ்டாக் எம்டி ஆகிற வரைக்கும். இவ்வளோ தான் என்னது ஃபிக்ஸ் டு போஸ்ட் ஃபிக்ஸ் கன்வர்ஷனுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னு வைங்களேன். இந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வேண்டாம், ரொம்ப ப்ராப்பராக நம்மளே என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ முதல்ல ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸ்பிரஷனை ரீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாக் இருக்குது. இனிஷியல் ஸ்டேஜில் டாப்போட வேல்யூ என்ன வரும், 0வாக தான் இருக்கும். எப்போ நம்ம புஷ் பண்ணுறோமோ அப்போ என்ன பண்ணணும், டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரீ ரெக்வெஸ்ட்டாக இந்த க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் வேணும். அந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஸ்டாக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஓகே, ஸோ முதல்ல என்ன பண்ண போகிறோம், புஷ் ஓப்பன் ப்ராக்கெட். எதுக்காக இந்த ஓப்பன் ப்ராக்கெட், இங்கே நான் அப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஆட் பண்ணி வச்சுருக்கேன், அதை பேலன்ஸ் பண்ணி விடுது. நம்ம எப்பவுமே பார்த்துருப்போம், ஒரு எக்ஸ்பிரஷன் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டால் கண்டிப்பாக இருக்கணும், க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கணும். ஓகே, அப்போ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் என்ன பண்ண போகிறோம், ஸ்டாக்குள்ளே புஷ் பண்ண போகிறோம். ஓகே, எல்லோவில் இருப்பாங்க, அதுதான் ஸ்டாக். ஓகே, ஸோ எப்படி புஷ் பண்ணுவோம், முதல்ல டாப் பாயிண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணும், அப்புறம் அந்த ஸ்டாக்கோட டாப்புக்கு என்ன பண்ணும், அந்த சிம்பிள் என்ன பண்ணும், இன்சர்ட் பண்ணும். ஓகே, ஸோ டாப்பை எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுங்க, டாப் ப்ளஸ் ப்ளஸ், அதாவது டாப்போட கரண்ட் வேல்யூ 0, 0 + 1 = 1. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், டாப் பாயிண்டரை ஃபர்ஸ்ட் லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணுற மாதிரி என்ன பண்ணுங்கள், மூவ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும், இன்க்ரிமெண்ட் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் லொக்கேஷனை அது என்ன பண்ணும், பாயிண்ட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டை உள்ள ஏ ஆஃப் டாப்பில் என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணும். ஓகே, இதை என்ன பண்ணுங்கள், அப்படியே இங்கே என்ன பண்ணுங்கள், ஸ்டோர் பண்ணுங்கள். புஷ் பண்ணிட்டேன். ஓகே, இதுக்காக இந்த க்ளோஸ் ப்ராக்கெட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் என்னோட ஸ்டாக்குள்ளே போட்டுட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பிரஷன் ரீட் பண்ணிட்டோம். எக்ஸ்பிரஷனில் இருக்க ஒவ்வொரு சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம்னா, ரீட் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஷனில் இருக்க ஒவ்வொரு சிம்பிளாக ரீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்னது, ஏ. ஃபர்ஸ்ட் சிம்பிள் என்னது, ஏ. ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஏ அப்படின்னு சொல்கிறோம்னா அதை தான் என்ன சொல்லுவோம், இன்கமிங் வேல்யூ அல்லது இன்கமிங் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்குக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை என்ன சொல்லுவோம், இன்ஸ்டாக் வேல்யூ அல்லது இன்ஸ்டாக் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸ்டாக்குக்குள்ளே இருக்கிறத இன்ஸ்டாக் வேல்யூ அல்லது இன்ஸ்டாக் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ கேசஸ், இங்கே ரிமைனிங் கேசஸ் செக் பண்ண போகிறோம். என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வைங்களேன், இந்த ஏ என்ன சொல்கிறோம், ஐட்டம்னு ஒரு வேரியபிள் பாயிண்ட் பண்ணட்டும். இந்த டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கட்டும். ஐட்டம் வந்து ஈக்குவல் டு ஆப்ரண்டா அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஐட்டம் இப்போ என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஏ இஸ் ஈக்குவல் டு ஆப்ரண்டா. ஆமாம், அது என்னது தான், ஆப்ரண்ட் தான். ஆப்ரண்டாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரூல் என்ன அப்படின்னா, ஐட்டம் ஈக்குவல் டு ஆப்ரண்டா இருந்துச்சுன்னு வைங்களேன், புஷ் டாப் மோஸ்ட் எலிமெண்ட் அண்ட் பிரிண்ட் ஐட்டம். அப்போ இது இங்கேயே என்ன இருக்கட்டும் புஷ் பண்ணிடுங்க.
அப்புறம் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா அது எக்ஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் பாப் அவுட் பண்ணலாம். ஓகே, அது ஸ்டாக்கோட ஆப்ரேஷன். ஓகே, அதை அப்புறம் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ் இப்போ எதை பாயிண்ட் பண்ணுதோ அது கூட தான் நம்ம என்ன கம்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை புஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஐட்டத்தை பிரிண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன், அவுட்புட் ஏயை அந்த ஐட்டத்தை என்ன பண்ணிட்டேன், பிரிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த சிம்பிளை ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த சிம்பிளை ரீட் பண்ணணும். ஸோ அடுத்த சிம்பிள் என்னது, ப்ளஸ்ஸை ரீட் பண்ணிட்டேன். ப்ளஸ்ஸை ரீட் பண்ணதுக்கப்புறம் இதை என்ன சொல்லுவோம், இன்கமிங் வேல்யூன்னு சொல்லுவோம். ஏற்கனவே இருக்கிறது என்ன சொல்லுவோம், இன்ஸ்டாக் வேல்யூன்னு சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஐட்டம் ஈக்குவல் டு ஆப்ரேண்டான்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து என்னது, ஆப்ரேட்டர் இல்லை, அதனால நோவாக இருந்தால் என்ன பண்ணுங்கன்னா இன்ஸ்டாக் ப்ரையாரிட்டி ஆஃப் டாப் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இன்கமிங் ப்ரையாரிட்டி ஆஃப் ஐட்டம். நம்மளோட செகண்ட் ரூலை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். செகண்ட் ரூல் அப்ளை பண்ணுறோன்னு வைங்களேன், அதாவது ஓப்பன் ப்ராக்கெட்டோட இன்ஸ்டாக் ப்ரையாரிட்டி வேல்யூவும் ப்ளஸ்ஸோட இன்கமிங் ப்ரையாரிட்டி வேல்யூவும் பார்க்குறோம். ஸோ நம்மளோட ப்ரையாரிட்டி டேபிளில் பார்த்தோம்னா ஓப்பன் ப்ராக்கெட்டோட இன்ஸ்டாக் ப்ரையாரிட்டி வேல்யூ 0, ப்ளஸ்ஸோட இன்கமிங் ப்ரையாரிட்டி வேல்யூ 1. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். 0 இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1. அது கண்டிஷன் என்னது, ஃபால்ஸ் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், அடுத்த கேஸ்க்கு போகணும். ஐஎஸ்பி ஆஃப் டாப் இஸ் லெஸ் தென் ஐசிபி ஆஃப் ஐட்டமா, அதாவது 0 இஸ் லெஸ் தென் ஐட்டமா, ஓகே 0 இஸ் லெஸ் தென் 1 அப்படின்னு பார்க்கணும். ஓகே, லெஸ் தென் 1 பார்த்தோம்னு வைங்களேன், கண்டிஷன் இது ட்ரூ. ஓகே, கண்டிஷன் இது எஸ்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் ரூலில் என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட தேர்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள், ஐஎஸ்பி ஆஃப் டாப் வந்து லெஸ் தென் ஐசிபி ஆஃப் ஐட்டமாக இருந்ததுன்னா புஷ் தி டாப் எலிமெண்ட் அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஐட்டத்தையும் உள்ளே புஷ் பண்ணுங்க. ஓகே, என்ன பண்ணுங்க, ஐட்டத்தையும் உள்ளே புஷ் பண்ணுங்க. எப்படி புஷ் பண்ண போகிறோம், அவுட்புட் ஏ அங்கேயே இருக்கும். ஓகே, ஐட்டத்தை என்ன பண்ணணும், புஷ் பண்ணணும். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், டாப்பை இன்க்ரிமெண்ட் பண்ணுங்கள், டாப் செகண்ட் லொக்கேஷன் பாயிண்ட் பண்ணட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ப்ளஸ்ஸை இங்கே என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ப்ளஸ் இங்கே ஆட் பண்ணுன்னா இப்போ கரண்ட்டாக எக்ஸ் என்ன பண்ணுன்னா இதை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எக்ஸ் என்ன பண்ணும், டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? தென் அடுத்து ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட ஸ்டாக் இந்த மாதிரி இருக்கும். எது வரைக்கும் ரீட் பண்ணிருக்கேன், ஏயும் பியும் ரீட் பண்ணிருக்கேன். ஏ வந்து அவுட்புட்டுக்கு போயிடுச்சு, ப்ளஸ் இங்கே வந்துருச்சு, ஸ்டாக்குக்குள்ளே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரீட் நெக்ஸ்ட் சிம்பிள். நம்மளோட நெக்ஸ்ட் சிம்பிள் பார்த்தோன்னா அது பியை ரீட் பண்ணிட்டோம். பியை ரீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணணும். இதை தான் எனக்கு இன்கமிங் வேல்யூன்னு சொல்லுவோம். இது இப்போ கரண்ட் இருக்குது இன்ஸ்டாக் ப்ரையாரிட்டி. நம்மளோட கேஸ் செக் பண்ண போகிறோம். ஐட்டம் ஈக்குவல் டு ஆப்ரண்டா. ஓகே, ஸோ ஐட்டம் பிஏ என்ன பண்ணும், ஐட்டம்ங்கிற வேரியபிள் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை எக்ஸுங்கிற வேரியபிள் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பி ஈக்குவல் டு ஆப்ரண்டா. பி என்னதான், ஆப்ரண்ட் தான். ஆப்ரண்டாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்மளோட ரூல் என்ன சொல்லும், ஆப்ரண்டாக இருந்துச்சுன்னா டாப் மோஸ்ட் எலிமெண்ட்டை புஷ் பண்ணிடுங்க, அது அங்கேயே இருக்கட்டும் ஸ்டாக்குக்குள்ளே. அப்புறம் என்ன பண்ணுங்க, பிரிண்ட் ஐட்டம். ஓகே, அப்போ என்ன ஆயிரும்னா எனக்கு அவுட்புட் என்ன ஆயிரும், ஏபி அப்படின்னு வந்துடும். அவுட்புட் என்ன வந்து ஏபி வந்துடும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது ஏபி ரீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னவாயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் ஓப்பன் ப்ராக்கெட்டும் ப்ளஸும் இருக்குது. ஓகே, எது வரைக்கும் ரீட் பண்ணியிருக்கேன், பி வரைக்கும் ரீட் பண்ணியிருக்கேன். அடுத்தது என்ன பண்ணணும், ரீட் நெக்ஸ்ட் சிம்பிள். அடுத்த சிம்பிள் என்ன தான், க்ளோஸ் ப்ராக்கெட் தான். ஓகே, ஸோ க்ளோஸ் ப்ராக்கெட்டை ரீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்னோட ஐட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டாக இருக்கும். அதுதான் இன்கமிங் வேல்யூ. ஓகே, ஸோ இன்ஸ்டாக் வேல்யூ என்னது ப்ளஸ் ஐட்டம்ங்கிற வேரியபிள் என்ன பண்ணும், நம்மளோட ஐட்டம்ங்கிற வேரியபிள் என்ன பண்ண போகுதுன்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டை பாயிண்ட் பண்ண போகுது. எக்ஸ் டாப் மோஸ்ட் எலிமெண்ட் என்ன பண்ணும், ப்ளஸ்ஸை பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் டைரெக்டாக என்ன பண்ணேன், கேஸ் 4 வந்துட்டேன். மீதி 3 கேஸ் ஐட்டம் ஈக்குவல் டு ஆப்ரண்டா, அது கண்டிஷன் ஃபால்ஸ். ஐஎஸ்பி ஆஃப் ப்ளஸ் is greater than or equal to ISP of closing bracket under condition of false. ISP of plus is less than our condition. Okay, அது எல்லாமே இது வந்து ஃபால்ஸாக இருக்கும். அதனால் நான் டேரெக்டாக எனக்கு ஐட்டம் ஈக்குவல் டு க்ளோஸ் ப்ராக்கெட்டுங்கிற அந்த கண்டிஷனுக்கே வந்துட்டேன். ஓகே, டேரெக்டாக என்ன பண்ணிட்டேன், க்ளோசிங் ப்ராக்கெட்டுக்கான கண்டிஷனுக்கே வந்துட்டேன். ஸோ இப்போ க்ளோசிங் ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நம்மளோட ரூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எலிமெண்ட்டையும் பாப் அவுட் பண்ணுங்கள். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளோசிங் ப்ராக்கெட் வர வரைக்கும் எல்லா எலிமெண்ட்டையும் என்ன பண்ணால் பாப் அவுட் பண்ணுங்கள். பாப் அவுட் பண்ணி என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணும். இது வரைக்கும் க்ளோசிங் ப்ராக்கெட் வர வரைக்கும். ஸோ முதல்ல நான் என்ன பண்ணுறேன்னா பாப் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பாப் அவுட் பண்ணி அதை என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணணும், நம்மளோட அவுட்புட் என்ன ஏபி ப்ளஸ் அப்படின்னு ஆயிரும். ஓகே, ஸோ டாப் பாயிண்டர் என்ன ஆயிரும்னா டிக்ரிமெண்ட் ஆகி கீழே வந்துடும். ஸோ அடுத்த தடவை இப்போ என்ன இருக்கும், டாப் மோஸ்ட்டில் பாப் அவுட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும், ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருக்கும். எது வரைக்கும் பாப் அவுட் பண்ணணும்னு சொல்லுவோம், ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், பாப் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், பாப் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். ஓகே, ஸோ இப்போ பாப் அவுட் பண்ணது என்னவாயிடுச்சு, ஓப்பன் ப்ராக்கெட்டே வந்துருச்சு. ஓகே, இதுவும் என்ன ஆச்சு, வெளியே வந்துருச்சு. ஸோ அது ஓப்பன் ப்ராக்கெட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இல்லை,
தட்ஸ் ஆல். ஸ்டாக் என்னவாயிடுச்சு, எம்டி ஆயிரும். ஓகே, டாப்போட வேல்யூ என்னவாயிரும், 0 ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஓகே, ஸோ நமக்கு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஏபி ப்ளஸ் கிடைச்சிடும். ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.